மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெஞ்சால் புயலின் காரணமாக தென்பெண்ணையாறு மிகப்பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கெடுத்து பல்வேறு கடலூர் மாவட்டங்களிலே பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தடுக்கும் விதமாக தென்பெண்ணையாற்றிலே தடுப்பணைகள் கட்டப்படுமா? குறிப்பாக என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதிக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கால்வாய் பாசனமாக இருக்கின்ற உபரி நீர் தண்ணியை வெறையூர் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கு நீடிப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. அதை செய்ததால் இந்த உபரி நீர் அந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும், வெள்ள சேதம் ஏற்படாது. அதேபோல தடுப்பணைகள் கட்டுவதற்கு உலக வங்கியின் நிதியை பெற்று 1000க்கு மேற்பட்ட தடுப்பணைகளை அரசு கட்டுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல் சாத்தனூர் அணையின் காலத்தில் சாத்தனூர் அணையில் வெள்ளக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு விபரீதத்தை நினைத்து அப்படி மறுபடியும் ஒரு பெருவெள்ளம் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்வது என்பதற்காக ஒரு தனி ஸ்கீமை போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் மாண்புமிகு அவர்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாயர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவநதி. மழைக்காலங்களில் அதிகமாக வெள்ளம் வந்து கடலில் சென்று சேர்கிறது. ஆக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4-5 இடங்களிலாவது தாமிரபரணி ஆற்றின் கரையில் ஆற்றில் தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும் என்று அமைச்சரை கேட்டுக்கொள்வதோடு சிற்றாறு பகுதியில் கங்கை கொண்டான் பகுதியில் ஒரு தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னது நியாயமான கோரிக்கை. நம்மிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நதி, வட்டாத நதி, தமிழ் மண்ணிலே தோன்றி தமிழ் மண்ணிலே மறைய போகிற ஒரு நதி, அது ஒன்றுதான். அது வட்டாத ஜீவ நதி. ஆனால் இப்பொழுது ஒரு காலங்களில் கட்டப்பட்டிருக்கிற கோடைமேல் அணைக்கட்டு, நதி ஒன்று அணைக்கட்டு, இந்த அணைக்கட்டுகள் எல்லாம் தண்ணீரை நிறுத்தியது. அதையும் தாண்டி பெருமழை வருகிற பொழுது இந்த முறை சீரடைந்து இருக்கிறது. நானும் சென்று பார்த்திருக்கிறேன். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதும் மிக அத்தியாவசியமாக முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மேல் சோழங்குப்பம் மிருகண்ட நதி அணை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த அணையை அந்த தொகுதிக்கு வழங்கினார்கள். அந்த அணை திறக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை எந்த பராமரிப்பும் இல்லாமல் சிக்கலடைந்திருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அந்த அணையை சீரமைத்து தருவாரா என்று கேட்காமல் கோரிக்கையாக வைத்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவரே, அந்த அணையை பற்றி முழுதும் தெரியும். மாண்பு உறுப்பினர் இந்த கேள்வி கேட்காவிட்டால் கூட இந்த ஆண்டு அந்த அணையை சீர்படுத்துகிற முயற்சியை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். வணக்கம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டினம் ஒன்றியம் திம்மாபுரம் ஊராட்சி திம்மாபுரம் அருகே தென்பெண்ணாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்தல் சுமார் 300 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி நிலவும். நிலத்தடி நீரும் உயரும். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்ட 10 கோரிக்கைகளும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதற்காக திட்ட மதிப்பீடு 20 கோடி ரூபாய் என்று அந்த கையேட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தடுப்பணையை கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவரே, இங்க இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் தங்கள் தொகுதியில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும், 2 தடுப்பணை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நியாயம். நான் கூட பார்த்தேன். ஒரு தடுப்பணை கட்டினால் 1 மணி நேரத்துக்கு தண்ணீர் ஆண்டு கணக்கில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கருத்தில் நீர் விட்டு குடிநீர் பிரச்சனை, பயிர் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து போகிறது. ஆகியனால்தான் எல்லா உறுப்பினர்களும் தடுப்பணையை கட்ட வேண்டும் என்று உறுப்பினர்கள். அட்லீஸ்ட் ஒரு உறுப்பினர்களுக்கு 1 அல்லது 2 தடுப்பணையாவது கட்டலாம். அதை நம்முடைய தென்னரசு அவர்கள் அது அவர் அனுமதித்தால் இந்த ஆண்டு எடுத்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி சட்டமன்ற தொகுதி திருவாமூர் ஊராட்சியில் காமாட்சிப்பேட்டை கிராமத்தில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை.
என்எல்சி நிறுவனத்தால் அந்த நிலத்தடி நீரும் குறைந்து கொண்டே வருகிறது, குடிதண்ணீரும் உப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் சரி செய்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த பகுதியிலே கெடிலம் ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்டுவதற்கு ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். இலாக்காவில் பெரிய கோரிக்கையே தடுப்பணை தான் இப்போ வந்திருக்கிறதால நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வருகிற நிதிநிலை எனக்கு இலாக்காவுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை வைத்து பார்த்தால் அங்கொன்று இங்கொன்று தான் கட்ட முடிகிறதே தவிர எல்லா உறுப்பினருடைய ஆசைகளையோ அல்லது விருப்பத்தையோ நிறைவேற்ற முடியவில்லை. எனவே தான் நான் சொன்னேன், சில நேரங்களில் எனக்கு டீட்டெயிலாக பிறகு தெரியும், நான் படிக்கும் போதே தெரியும் எனக்கு இங்கே கட்டணும்னு. அதில் சில பேர் கட்ட வேண்டும் என்றாலும் நிதிநிலை சரியில்லை. ஆகையினால் தான் தென்னரசை நான் துணை கிடைத்தேன். உங்கள் முன்னாலே கூட முதலமைச்சர் இடத்துல கூட நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், எல்லா உறுப்பினர்களும் அணை கட்டுவது, ஒரு காலத்தில் எங்கள் ஊர் அணைக்கட்டு என்பார்கள், அணை கட்டுகிற பிரச்சனை போய்விட்டது, தடுப்பணை கட்டுதான் பிரச்சனை. அது தடுப்பணை கட்டுவதுதான் சாலை சிறந்ததாக இருக்கிறது என்பது கூட என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டிருக்கிற உரிமை. ஆகையினால் இது குறித்து தனியாக முதலமைச்சருக்கு நான் பேசுவதை தெரிவித்துக் கொள்கிறேன்.